கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மீனாவை காமிக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் வாங் நான் இப்போ வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு வந்துட்டு டைவர்ஸ் வேணும், எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டாமே ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, நானுமே எவ்வளோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னதுமே பட் நான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதுமே உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு அவனுமே இங்கே சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே இங்கே கவலையாயிட்டுருக்கு. என் லைஃப்பில் நான் எவ்வளோ ஆசைப்பட்டு இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் இப்படி என் லைஃப் முடியும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிடுச்சேக்கா. என்னென்னு பார்த்தா அவளோட சிஸ்டர் ரியா கூட சேர்ந்து இவனுக்கு அஃபேர் போயிட்டு இருந்திருக்கு. அது கண் கூட பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, அக்கா ஹஸ்பண்டோட சேர்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அடிக்க போகும்போது அவன் ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கான். அப்போ அந்த ரியா நானும் அவருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னதுமே அவன் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா ஊடால ஏமாந்து போனது நம்ம தான் சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு அங்கே ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அவள் மெடிசன் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது பார்த்தா அப்போ அங்கே மெடிசனுமே காலியாக இருக்குது. அந்த டயத்தில் நம்மளோட ஹீரோ ஃபுயான் வந்துடுறான். ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே கவலையாகி போயிடுறான். தயவு செஞ்சு நான் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த ஜென்மத்தில் நான் உங்களை ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு கண்டுக்காமல் இருந்துட்டேன், நெக்ஸ்ட் ஜென்மன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நான் வந்துட்டு நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் இறந்து போயிடுறா. டக்குன்னு பார்த்தா 20 இயர்ஸ் பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப ரீபான் ஆகிட்டா. அவளோட ஃபேஸை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு ஆசையாயிட்டு இருக்கு, எவ்வளோ எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு. வேங்குக்கும் அவளுக்குமே வந்துட்டு அப்போ மேரேஜ் நடக்கலை. அப்போ அவங்க வேங் நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட அம்மாவோட ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது பார்த்தியா, அது எல்லாத்தையுமே நீ கொடுத்தீங்கன்னா ரியாவுக்கு கொடுக்கலாம், அந்த பொண்ணுக்கு தேவைப்படுதான், பிறகு நீ ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னோட அம்மா உன் பேரில் வீடு எழுதியிருக்காங்கல்ல, அந்த வீடையுமே நீ வந்துட்டு மாற்றி கொடுத்துட்டேன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கரெக்டாக நீ இப்போ சொல்லிட்டேன், நான் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்காக போகிறேன், போகுள்ள எல்லாமே பண்ணுறேன், நீ இப்போ கல்யாணத்தை பற்றி பேசினா பார்த்தியா, எனக்கு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா நம்ம ஹீரோ ஃபியூயானை மீட் பண்ணுறதுக்காக. அப்போ என்ன விஷயம், என்ன நீங்கள் ஏன் பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே நான் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்காக போகிறேன், நான் அவங்கள வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு என்னது மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, பட் நான் வந்துட்டு ஒரு சோல்ஜர், என் லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதுமே எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நீங்கள் படிச்சுட்டு வாங்க நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். பட் அவனுக்குமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஒரு சோல்ஜர் வந்து நம்ம ஹீரோட்ட இப்படி உங்களை வந்து பாட்டி தாத்தாவுமே மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் அவங்க மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. உன்னோட அம்மா உனக்காக ஏகப்பட்ட பொண்ணுங்களை பார்த்துட்டாங்க, நீங்கள் யாரையுமே வந்துட்டு ஏண்டா வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்ரெடி எனக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளோட பேர் வீணா, நான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வரேன் மீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த அங்கே வேங்க உள்ளே வந்துட்டுருக்கான். வேங்க பார்த்ததுமே எங்கள் தாத்தா அவங்க ரொம்ப கோமாயிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் உருப்படாமல் சுற்றிட்டு இருக்கே, என்னைக்கு நீ திருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோட கசின் தான் போல அவன். அப்போ அங்கே ரியாட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் வந்துட்டு அவள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருவா, நம்ம அந்த வீட்டில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா ஓகே அந்த வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பொருளெல்லாம் நாளைக்கே நான் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரேன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அதே மார்க்கெட்டில் தான் போய் அங்கே வந்துட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ரியா வந்து சிஸ்டர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டதுமே அவனுமே அதே மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாரும் முன்னாடி அங்கே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அழுதுட்டு எனக்கு என்ன பிடிச்சாலும் சரி அது எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் என்கிட்ட வந்து பறிச்சிடுறா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுததும் அங்கே இருக்க எல்லாருமே அக்காட்டேருந்து இப்படி பறிக்கிறதுக்கு பார்த்துட்ருக்காளே ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளை பற்றி அங்கே வந்துட்டு திட்டி பேசினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே காரியமாக போயிட்டு அழுதுட்டு போனதும் வேங்குமே பின்னாடியே போயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோ மீட் பண்ணிவிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்காக ஃபுட்டை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபிஷ்ஷை கட் பண்ணலான்னு பார்த்தா அது துளிச்சிருக்கு. அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சிருக்கு. பின்னாடி நின்றதுமே ரெண்டு பேருக்குமே க்ளோஸாக மூமெண்ட் ஆகிடுது. நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ பயப்படாதான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஆன்ட்டியோட வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது அந்த ஆன்ட்டி அங்கே ரியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு என்னோட பொண்ணு, அதை வந்துட்டு நீ அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, அம்மா சாவுக்கு காரணம்னு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் அவங்க அப்பா கூட சேர்ந்து இந்த லேடிக்கு அஃபர் இருந்திருக்கு, அது மூலமாக தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு, அப்படின்னு இவன் என்னோட ஸ்டெப் சிஸ்டரான்னு
கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிறகு அங்கே உள்ளே போனதுமே அந்த ஆன்ட்டி அப்படியே பாசமாக இருக்க மாதிரி அங்கே வந்துட்டு அப்படியே ட்ராமா பண்ணிட்டுருக்காங்க. உன் சிஸ்டருக்காக நீ ஒரு வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னதுமே, அதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுங்கன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க கொடுத்ததும் அப்போ ஹீரோயின் வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு நான் என்ன மாதிரி பாடம் கற்றுக் கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்கிறா. பிறகு அங்கே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு எல்லைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க கண்டிப்பாக நான் இந்த ஃபார்மில் இருக்க பேரை எழுதிக்கவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அவங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ எதுக்காக நீ வந்துட்டு எல்லை பகுதிக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எங்கே போகிறேன் என் சிஸ்டர் தான் போகிறா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்கா. அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அங்கே சேல்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே ஒரு பர்சன் ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஆசையாக அங்கே டச் பண்ண வந்துட்டுருக்கான். ஸோ ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் என்னோட வருங்கால ஒய்ஃப் மரியாதையோட அவட்டிருந்து விலகியேறுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே வந்துட்டு அக்கறையாக பார்த்துக்கிறானேன்னு பிறகு அவன் வாங்குகிற பொருளுக்கு அவனே வந்துட்டு பேமெண்ட்டுமே பண்ணுறான். நான் தான் உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட், நான் தான் பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து சைக்கிளில் போனதும் ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. வீட்டுக்கு அவங்க கிளம்பி போயிட்டு இருந்தான். இந்த பேங்க் அவளுக்காக சில பொருள் எல்லாமே வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ ரொம்ப தூரமாக கிளம்பி போயிட்டுருக்கே, இல்லை உனக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன், நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பு, இப்படி அடிக்கடி என்னை மீட் பண்ணுறதுக்கு வராத, நான் வந்துட்டு வெளியே போகிறேன்னு தெரியும்ல, கிளம்புன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவன் கோவமாயிட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் போயிட்டுருக்கான். பிறகு அங்கே அவள் தூங்கிட்டு இருக்கும்போது கதவை யாரும் நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இன்னைக்கு சண்டே வாச்சு, அவர் வந்து என்னை மீட் பண்ணுறேன்னு சொன்னார், நான் இப்போ அதை மறந்துட்டு தூங்கிட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஆசையாக போய் எங்கள் கதவை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அவன் நைட் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கதை பார்த்துட்டு ஹீரோங்க ரொம்ப ஷை ஆகிட்டேக்கான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஆசையாக அங்கே வந்துட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஹீரோயினுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அப்போ அவன் தாத்தா பாட்டி உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, நம்ம மீட் பண்ண போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதோ அவள் ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே அவங்க அம்மாங்க வந்துட்டு அங்கே அந்த வாங்க பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ என்னைக்கு முன்னேற போகிற, நீ வந்துட்டு இப்படியே சுற்றிட்டு இருந்தேன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உன் தாத்தா பாட்டி அங்கே ஃபூயானுக்கு கொடுத்துருவாங்க, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப அம்மா நான் வந்துட்டு ரியாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் என்னது ரியாவை மேரேஜ் பண்ணுவியா ஒழுங்காருன்னு சொல்லும் போது அங்கே பின்னாடி வந்துட்டு பயங்கர சவுண்டு கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அங்கே ஹீரோ வந்திருக்கான். இதான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பட் அங்கே வந்துட்டு நம்ம பேங்க்கு மட்டும் ரொம்பவே வைத்தச்சல் ஆயிடுச்சுக்கு. இவ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், நான் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், என்னை விட்டுட்டு வேற ஒரு பர்சன் கூட போய் எப்படி மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவம் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, இப்போ என் கசினை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் உனக்கு எனக்கு நடுவில் என்ன இருக்குது, நீ வந்துட்டு யாரை லைக் பண்ணுறியோ நீ அவங்கள போய் மேரேஜ் பண்ணு, நான் வந்துட்டு உன்னையே லவ் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே பயந்து போய் உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க உள்ளன்னு சொல்லிட்டுங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு போனதுமே இவன் தலையில் இடி விழுந்துருது. அப்போ அங்கே பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னவா சூடாக இருக்குது உடம்புன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் தான் நீ வந்துட்டு ஹாட் வாட்டரை குடி அப்படின்ற செட்டு கொடுக்குறான். ரொம்பவே நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ போய் ரெஸ்டாரண்ட்னு சொல்லும்போது நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு அது பிடிக்குதா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்காக வந்துட்டு ஒரு வாட்ச் தான் அங்கே வாங்கியிருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அங்கே கையில் கட்டி விட சொன்னதுமே அவ்வளோ ஆசையாக அங்கே வந்துட்டு அவன் பார்த்துட்ருக்கான். பிறகு அங்கே ஒரு பர்சன் போகிறத பார்த்துட்டு இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்னோட அங்கிள் தான் அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த பக்கம் போயிட்டு இருந்தா. வீட்டில் இருந்த பொருள் எல்லாத்தையுமே இப்படி இருந்து அவள் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டுட்டு அடிக்க போனதுமே அவள் விளைவிக்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் வீட்டில் இருந்தால் எல்லா பொருளையுமே நீ திருடி இருப்ப, நீ தான் வந்துட்டு காரணம் எல்லாத்தையுமே காணாமல் பண்ணதுக்குன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு என்ன திருடினேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அந்த ரியா நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டதுமே இப்போ எல்லாரும் வந்துட்டு என் மேலே ஏன் பழிய போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, ஒருவேளை உங்கள் பொண்ணே வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணியிருந்தா நான் இந்த வீட்டுக்கே வரலன்றப்ப நான் எப்படி திருட முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே அவள் வந்துட்டு பதட்டமாகறத பார்த்துட்டு அங்கே ஒருவேளை இவ தான் திருடி இருப்பாளோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே பேங்க் வந்துட்டு அங்கே ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். அவள் கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பட் அங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தான்
சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒருவேளை நீங்களே திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு என் மேலே பழிய போடுறீங்களா அப்படின்னா ஓகே, மக்கள் முன்னாடியே அதை ப்ரூவ் பண்ணிடலான்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க பொண்டாட்டியை போட்டு அடிச்சிட்ருக்காரு. வாய மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டியா, அந்த பொண்ணுகிட்ட எதுக்காக நீ இப்படி தப்பாக வந்துட்டு பம்பு வளர்த்துட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின் நீங்கவே வெயிட் பண்ணுங்கள், என்னோடய திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது, இது வந்துட்டு என்னோட வீடு, பட் வந்துட்டு என்னை வந்து இவங்க ஸ்டோர் ரூமில் தங்க வச்சாங்க, என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்கன்ற விஷயத்தெல்லாம் அவள் சொல்கிறா. அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஆமாப்பா இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவளோடது, பட் இந்த வீடை வந்து ஆக்கிரமம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் அவங்க வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே இல்லை அவள் சும்மா சொல்லிட்டுருக்கா அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு உங்கள் முன்னாடியே எல்லாரையும் வச்சு எனக்கு என்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கிறேன், இல்லைன்னா என் மேலே திருட்டு பழி போட்டுருவாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுக்க போகிறப்ப அந்த ரியா அதெல்லாம் என்னோடதுன்னு சொன்னதும் அது எல்லாமே என்னோடய அம்மாவோடது, நீங்கள் இங்கே ஓசியில் வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் உங்களோடதுன்னு சொல்வீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஆன்ட்டிக்கு அங்கே மயக்கமே வந்துடுது, எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிடுறா. நைட்டு வந்து கதவை தட்டிட்டு அங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க ஹீரோயினோட வீட்டில். எவ்வளோ தைரியம் தான் நீ வீட்டில் இருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனது இல்லாமல் ஊர் மக்கள் முன்னாடி எங்களை வந்துட்டு கேவலப்படுத்தியிருப்பேன், எல்லாருமே நாங்கள் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். இப்போ இங்கே வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா, நீங்கள் பண்ண தப்பு தான் வந்துட்டு வெளிப்பட்டிருக்கு, இப்போ திரும்பவுமே இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆன்ட்டி நீ என்ன வந்துட்டு பண்ண, என் பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்கள, அப்புறம் ஏன் நீ வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் உங்கள் பொண்ணுக்கு நான் ஏன் வேலை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்குது, நான் அப்படி பண்ணணும்னு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் காலையிலே இந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணீங்க, இப்போ நைட்டில் அவள் தனியாக இருக்கா, இப்போயும் வந்து தொல்லை பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பிறகு அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. இப்படி வந்துட்டு ஜாப் வந்து கிடச்சிருக்குன்ற விஷயத்த அவன் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு அங்கே ஒரு லேடிகிட்ட போய் அவங்க ஃபுட்டு கேட்டதுமே உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நாங்கள் ஏன் ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உங்கள் குடும்ப லட்சணத்தை தான் அங்கே போர்டில் எழுதி போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கிறாங்க. பார்த்தாங்க வந்துட்டு போர்டில் உங்கள் குடும்பத்தை பற்றி நாரடிச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. யாருமே வந்துட்டு அவங்ககிட்ட சரியாகவுமே பேச மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஆன்ட்டி எக்ஸ்போஸ் பண்ணிடுறா. இவங்க எங்கள் அப்பா கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருந்ததில் தான் அந்த ரியா பொண்ணு பிறந்திருக்கா, எங்கள் அங்கிளுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் கோவப்பட்டு அடிச்சவங்க வந்துட்டு பிரச்சனையாகிருது. அந்த ஆள் அங்கே மன்னிப்பு கேட்டாலுமே ஹீரோயின் அங்கே மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அந்த ஆளை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு தாத்தா பாட்டி நம்ம ஹீரோ எல்லாருமே மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வாங்க வந்துடுறான். நான் ரியாவை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். எனது ரியாவை போய் லைக் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே மோசமானவ, ரெண்டாவது அவங்க அம்மா வந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட ஆஃபர் வச்சு பிறந்தவா, அவளை போய் நீ எப்படி மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோ தாத்தா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா பேசாமல் நீங்கள் அனுமதி கொடுங்க, அவன் மேரேஜ் பண்ணிக்கிறட்டுமேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உண்மையிலே அவளை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது தாத்தாங்க அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. பட் இருந்தாலுமே அங்கே வந்துட்டு ஒத்துக்கிறாங்க அவனுக்காக வேறு வழி இல்லாமல். அங்கே வெளியே பார்த்தா அங்கே அந்த ரியா வந்துட்டு நீடன் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிச்சுட்டு அங்கே சாரி கேட்டுச்சேக்கா. அப்போ அங்கே அந்த பேங்கோட அம்மா நீ வந்துட்டு எந்திரிமா மோதோ, நீ அவனுமே நாளைக்கே போய் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவன் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் தானே ஒன்றா இருக்க முடியும், அப்படின்னா தானே நான் அவளை ரிவெஞ்ச் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிகிட்ருக்கா. சரி நம்ம ஹீரோயின் நாங்கள் ஃப்ளார்க்கெல்லாமே தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க அவகிட்ட வந்து நானுமே நாளைக்கு அவங்க வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் போய் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. அதே இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்ததுமே நாங்களுமே வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோன்னு சொன்னதும் அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே வைத்தச்சலாயிட்டுருக்கு. நீ இப்போ என்னை ஹஸ்பண்ட் கூப்பிடுன்னு சொன்னதுமே ஹஸ்பண்ட் கூப்பிடுறா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டுருக்கதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே வைத்தச்சலாயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு என்ன பார்த்துட்ருக்கீங்க, வாங்க நம்ம போய் வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடுறா. பிறகு நைட் போல் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் ட்ரிங்க் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணுற வாசி அவள் வாட்டர் ரொம்ப வந்துட்டு ஓவர் அங்கே தண்ணியை போட்டுறா. அங்கே அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண போகும்போது அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு படுக்க வச்சதுமே அவன் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறா. நான் வாங்க ஆல்ரெடி ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவன் என்னை வந்து துரோகம் பண்ணிட்டான், நான் இப்போ உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க
பேசாதீங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு, நீ ஃபுயானை வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டோமா, உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் வான்னு சொல்லிட்டு அங்கே அவளை ரொம்பவே அழகாக ரெடி பண்ணிட்டு வீடவே அங்கே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு இருக்கா. ஹீரோவுமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக வர்றான். பட் நைட்டு பேசின விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு நேற்று நைட் அப்படின்றத சொன்னதும், நீ எதை பற்றியுமே பேசாத, இப்போ நீ என்னோட ஒய்ஃப், என் கூட நீ வான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு தாத்தா பாட்டிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேருமே பர்ஃபெக்டான ஒரு ஜோடி, நல்லபடியாக நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க அம்மாவுக்கு தான் கொடுத்து வைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோவுக்குமே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. நீ வந்து ரியாவை பார்த்தா அங்கே அவங்க கூட பயங்கரமாக உள்ள ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. நீ எப்போ பார்த்தாலும் என்ன மேரேஜ் பண்ணிட்டு அவளோட பேரை சொல்லிட்டு இருக்க, என்ன அர்த்தம்னு சொன்னதும், ஏன்னா நான் அவளை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு எப்படியோ தெரியாமல் வந்து விழுந்துட்டேன்னு சொன்னதுமே, நீ என்னை விட்டுட்டுலாம் போயிட முடியாது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே சண்டை வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் தாத்தா பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. நீ போய் அவனை சாப்பிட கூட்டிட்டு வாமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே போகும்போது வேமா ஹீரோ பிடிச்சிட்டு அவளை, நான் எவ்வளோ நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, சாப்பாடை முக்கியம்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து இங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே நம்ம வாங்க ஹீரோயினை பார்த்துட்டு, நேற்று நைட்டு நீ என்ன அவன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யார் அதை கேட்குறதுக்கு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே டர் ஆகிடுது. என்னோட ஒய்ஃப்டேருந்து நீ ஒழுங்காக விலகியேரு, இல்லைனா நான் உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கான். பிறகு அவனை விரட்டி விட்டுட்டு, நீனாலுமே இப்போ வந்துட்டு எனக்கு வேறு இடத்துக்கு ஜாப் மாற்றிருக்காங்க, அங்கே சேர்ந்து கிளம்பணும், முதல் நீ பேக்கிங் பண்ணுன்னு சொன்னதும் அவளுமே சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கா. இன்னும் 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக ஒரு சோல்ஜர் வந்துட்டு கேப்டன் சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாரு. அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டு நின்னதுமே, இது என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதுமே 2 பேர்த்தையுமே அவர் ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டுருக்காரு. பிறகு வாங்குவாங்க, அவளுமே அதே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க, அவனுக்குமே ஜாப் அங்கே தான் கிடச்சிருக்கு போல். அப்போ அங்கே அவளை பார்த்தா, நீ வந்துட்டு இப்போ நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு கார் வரும், நல்லா வந்துட்டு ஜாப்பில் இருக்கேன்னு சொன்னியே, அப்படிலாம் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது இவன் ரொம்ப கோபமாயிட்டு அங்கே எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்ருக்கா. பிறகு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா நம்ம கமாண்டர் வந்துட்டு மேரேஜெல்லாம் பண்ணுவாருன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல, அது பியூட்டிஃபுல்லான ஒய்ஃபை மேரேஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் அங்கே தேவையான எல்லாத்தையுமே அங்கே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ஒரு ஆன்ட்டி வந்து, இப்படி கமாண்டரோட ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் பார்க்க வந்தேன், நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே ரியா வந்துட்டு அங்கேயுமே வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவள் எதுவுமே வந்துட்டு பெருசாக வந்து கண்டுக்கல அவளை. 2 பேருமே சேர்ந்து நெக்ஸ்ட் சீனில் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எந்திரிச்சிட்டு, ஐ திங்க் இன்றைக்கி நான் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன், அங்கே போயிட்டு என்னோட ஜாப்பை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே ஓகே நீ போயிட்டு வா, நான் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே போனதுமே அங்கே மேனேஜர் வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே டீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு, நாங்கள் வந்துட்டு புதுசாக வந்திருக்கவங்களுக்குலாம் எங்கள் பொசிஷன் கொடுக்க முடியாது, கொடுத்து ஏதாச்சும் வந்துட்டு கெடுத்துட்டா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ மேனேஜர், அப்படியே நீ சொல்லிட்டு இருக்க, அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா இங்கே எப்போயுமே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அவனுக்காக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுமே அவன் கையை வச்சு பிடிச்சவங்க வந்துட்டு சாப்பிட்டதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டு வேமா அங்கேருந்து ஓடிடுறா. இல்லை நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வைக்கிறான். அங்கே அவர் ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த டீனா, உனக்கு வந்துட்டு இவ்வளோலாம் டைம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, முதல் நீ ரிப்போர்ட்டை கொடுன்னு சொல்லும்போது அப்போ மேனேஜர், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கே, தொல்லை பண்ணாதீங்க, அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கட்டும்னு சொன்னதும் அவள் இன்னமே வந்துட்டு தொல்லை பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே பேசாமல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்ததுமே அங்கே மேனேஜர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. இது ரொம்பவே யூனிக்காக இருக்குது, ரொம்பவே புதுசாக இருக்குது, இதை சக்ஸஸ் பண்ணால் உண்மையிலே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும், இதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியாது, இதனால் வீண் செலவுகள் தான் அதிகம்னு சொன்னதுமே கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பட் அந்த டீனாக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளுக்காக வந்து வாஷ்ரூம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொன்னதும்
சொன்னதும், நீ இப்படி பாத்ரூமில் போய் குளிக்கிறது, வாஷ்ரூம் போகிறது இதெல்லாமே எனக்கு பிடிக்கல, நான் உனக்காக இங்கே ரெடி பண்ணுறேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, என்னை எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு நானுமே இவனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீ எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்க, நான் வந்துட்டு உன்னை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சாப்பிட்றதுக்குன்னு சொல்கிறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை, நீ வெயிட் பண்ணி நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே வந்துடுறான். நீ என்ன நல்லா இருக்கியா, என்ன சாப்பிட்றியா, ஏதாச்சும் நான் வாங்கி தரவான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து, நீ இதை பற்றி கவலைப்படணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்கிறப்ப ரியா அங்கே வந்துடுறான். நான் வந்துட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்துட்டுருக்கேன், நீ மற்றவளை வந்துட்டு சாப்பிட்றியான்னு நல்லா இருக்கியா நான் கேட்டுட்ருக்கேன், என்ன வந்துட்டு உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, இவ கூட உனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்பயுமே வந்துட்டு அவள் இன்சல்ட் பண்ணுறா. ஏன்னா என் சிஸ்டர் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், என் நிலைமை பிச்சைக்காரியை விட மோசமாக தான் இருக்குது, அதுக்கு காரணமே நீ தான் சொல்லிட்டு அவள் இன்னுமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே மோசமாக பேசிகிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்ததுமே, பிரதர் இன்லா நீங்கள் எனக்காக வந்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் ஒய்ஃபை நீ அசிங்கப்படுத்துவா, உனக்கு நான் ஃபுட்டு வாங்கி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் வேற இன்சல்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயே, நான் வந்துட்டு எல்லாருமே இங்கே சாப்பிட கூப்பிட்ருக்கேன், ஸோ நான் வந்துட்டு குக் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஹீரோவுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான். அங்கே சாப்பாடெல்லாமே ரெடி பண்ணி வச்சதுமே எல்லாருமே அங்கே சாப்பிட்றதுக்காக வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு உண்மையிலே எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சோல்ஜர் எழுந்திரிச்சு, உண்மையிலே எங்கள் கமெண்டர் ரொம்ப கொடுத்து வச்சவர், நல்ல வந்துட்டு ஒய்ஃப் கிடச்சிருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு வாய முடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்துடுறான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த ஆன்ட்டி இவங்க அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவ்வளோ போய் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து திரும்பவுமே அங்கே அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு போயிடுறாங்க. அந்த சோயாபீன்ஸ் எல்லாமே விளைவிக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ நீ என்னமோ புதுசாக என்னத்தையும் சொல்லிட்டுருக்கா, அதனால் வீண் செலவுகள் எவ்வளோ ஆகும் தெரியுமான்னு சொன்னதுமே, ஒன்றும் வந்துட்டு பெருசாலாம் ஆக போகிறது கிடையாது, அவங்களுக்குன்னு கொஞ்சம் லேண்டை கொடுத்துருவோம், அதில் வந்துட்டு பயிர் பண்ணி பார்க்கட்டும், வந்துச்சுன்னா நல்லது தானே, மக்களுக்கு வந்துட்டு பிரோஜனமாக இருக்கும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே எதுவுமே வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொன்னதும், அப்படி நீ தோற்று போயிட்டேன்னா இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடணும் ஓகேவான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், சரி ஓகே நான் வந்துட்டு போயிடுறேன், ஆனால் நீ வந்துட்டு தோத்துட்டா எல்லாரும் முன்னாடி நீடன் பண்ணிட்டு சாரி கேட்கணும், கேட்பேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே காம்படிஷன் வச்சுக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி போகும்போதே நம்ம ஹீரோயினுக்கு தலை சுற்றி அவங்க மயக்கமாக எழுறா. அவளுக்கு அங்கே பாஸ்டில் நடந்தது தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. மருந்து எடுக்க முடியாமல் அவன் வந்துட்டு செத்து போயிட்டா இல்லையா, அதை நினச்சி திரும்ப எனக்கு அதேமாதிரி நடக்க போதா, என் ஹஸ்பண்டை விட்டுட்டு நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது, ஆனால் கண்டங்குளிச்சு பார்க்குறப்ப நம்ம ஹீரோவோட தான் சேர்ந்து இருக்கான். நீ வந்துட்டு எப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு, ஏன் டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கொஸ்டின் கேட்கும்போது, நான் வந்துட்டு சரியாக சாப்பிடாம தான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறா. அவளுக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. எனக்கு ரீபான் ஆகிருக்குன்னு இவனுக்கு தெரிஞ்சா அவன் வந்துட்டு என்ன பண்ணுவானோ, எல்லாமே வந்துட்டு தலைகீழாக மாறிடுமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளுக்காக ஃபுட் எல்லாமே கொடுத்துட்டு, சாப்பிடு, இதுக்கப்புறம் உன்னை நல்லா நான் கேர் பண்ணி பார்த்துக்கிருவேன், உனக்கு எதுவுமே கஷ்டத்தை நான் வந்துட்டு அனுபவிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே சாரி கேட்டுட்ருக்கான். ஸோ ஹீரோயினுக்குமே இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவள் திரும்ப அங்கே ஃபீல்டுக்கு போய் அவள் ரெடி பண்ண அந்த இதை எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு தொளிச்சிட்ருக்கா, மெடிசன் எல்லாமே. அங்கே ஒர்க்கெல்லாம் முடியும் போது நம்ம ஹீரோ, நானே வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேவே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். 2 பேருமே அங்கே ரொம்ப சந்தோஷமாக அங்கே சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. அவத்தில் இருக்கும்போது அவளுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு வாமிட் வர மாதிரி இருந்ததுமே அவன் பயந்து போயிட்டு என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட அவங்களுக்கு என்னாச்சு, நான் வந்துட்டு இப்போ அட்மிட் பண்ணனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் செக் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அம்மாவாக போகிறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. இங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா அவளுக்காக அவன் ஃபுட்டெல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறான். அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு, இது என்னோடய ஃபேவரட் சாப்பாடு தெரியுமா, இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே, அதை கேட்டுட்டு உனக்கு பிடிச்சிருக்கா, நான் டெய்லி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயே, நாங்கள் வந்துட்டு அந்த மருந்தெல்லாமே தொளிச்சு அந்த சோயாபீன்ஸை ஊண்டி வச்சுடா, கண்டிப்பாக இது வந்துட்டு பெனிஃபிட் நம்மளுக்கு கூட கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து இதனால் வெட்டி செலவு தான், ஒரு பிரோஜனமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோங்க கிளம்பிட்டு இருக்கும்போது, நீ வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காத, நான் இருக்கேன்ல பக்கத்தில், நான் பார்த்துக்கிறேன்னு அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஹீரோவுமே இங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டீனை அங்கேயுமே வந்து, நீ என்னமோ தோற்று போயிட்டா ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு ஓடிடுவேன்னு சொன்னீங்க, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நான் உன்ட்ட எப்போ சொன்னேன் டைரக்டர்கிட்ட நான் ஒன்றும் அதெல்லாம் பற்றி பேசுகிறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் அவன் கேட்டுட்டு அந்த ஆன்ட்டிக்கு கோவமாயிருது. எப்போ பார்த்தாலும் அவளை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு
இருக்க, அவள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறா, நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு சொன்னதும் அங்கே உடனே டைரக்டரை போய் மீட் பண்ணி அங்கே பேசுகிறாங்க. ஹீரோயினுக்காக அந்த ஆன்ட்டி அங்கே ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவருக்குமே வந்து அந்த ஐடியாஸை கேட்டுட்டு நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு தோணுதும் அந்த டீனாக்கு அதெல்லாமே ஜெலஸ் ஆகிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதனால் நம்மளுக்கு நஷ்டம் வந்தால் எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியலன்னு சொன்னதுமே பட் வந்துட்டு நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம டீனா எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே அதை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாமே வந்துட்டு முளைச்சி வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அந்த டைரக்டரே ரொம்பவே ஹாப்பியாகிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், சூப்பராக உள்ளே முளைச்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு டீனாக்கு தான் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவர் அங்கே லெட்டர் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. நீ உண்மையிலே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டு அவங்க அப்பாங்க வந்ததுமே, அப்பா ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஏன்னா அவங்க அப்பாவுமே அந்த கமிஷனில் ஒரு பர்சனாக வந்துட்டு இருந்துட்டுருக்காரு போல். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வீணாவோட ப்ராஜெக்டை வந்துட்டு பண்ணோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது எல்லாருமே ஒத்துக்கிட்டதுமே அப்போ அந்த டீனா இதை கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும், ஒரு இடத்துல விளைவிச்சு அவள் வந்து வர வச்சிட்டா லேண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, பழைய முறையவே நம்ம பின்பற்றணும்னு சொன்னதும் அந்த ஆள் மைண்டுமே ஆமாம் அதுவுமே கரெக்ட் தானே, ஒரு இடத்துல வந்துச்சுன்றதுக்காக எல்லா இடத்துலையுமே எப்படி வரும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறாரு. ஸோ அவங்க அப்பாவுமே அதை பற்றி எங்கே சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே ஒரே கமிஷனில் இருக்கவாசி அவங்க மெஜாரிட்டி யாரும் அவங்க பேச்சை தானே கேட்பாங்க, அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோயின் நீங்கள் நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சா தான் நம்ம விளைவிச்சு பார்க்க முடியும். இந்த ஒரு இடத்துல வந்ததுனால எவ்வளோ லாபம் கிடைக்குது, அதே மாதிரி தான் மற்ற இடங்கள்லையுமே விளைவிச்சேன்னா மக்களுக்கு லாபம் கிடைக்கும்னு அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு டீனாக்கு இன்னுமே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. இவ்வளோ முயற்சி பண்ணியுமே அவ்வளோ வந்துட்டு தலையெழுதிக்க வச்சு ஆடுறாங்களேன்னு. பிறகு அங்கே லில்லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வருதா. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. நீ வந்துட்டு என்ன உன்னோட ஹஸ்பண்டோட சேலரி பத்தலையா, அதனால தான் நீ இன்னுமே வந்துட்டு தனியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஆன்ட்டி நீலாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் எதுக்காக இப்படி வந்துட்டு அந்த பொண்ணை டார்கெட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உனக்கு வந்து 25 இயர்ஸ் வயசாகி போயிடுச்சு, அதை இன்னுமே நீ கொஞ்சம் கூட திருந்தாமல் சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கியா, இன்னும் கல்யாணம் பண்ணியிருந்தா ஒரு குழந்தையாச்சும் பிறந்திருக்கும், நீ எதுக்காக மற்றவங்க விஷயத்தை பற்றி வந்துட்டு பேசிகிட்டு எனக்கு வந்துட்டு சுயமா நிக்கணும்னு ஆசை, நான் பண்றேன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே கோவமாயிட்டு அங்க இருந்து போறா. நான் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த பொண்ணு தான் இந்த பயிர் எல்லாமே விளைவிச்சதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே கூட சேர்ந்து எல்லாருமே சுற்றி பார்க்க போகும்போது நம்ம ஹீரோயின் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அங்கே தெளிவாக கொடுக்குறா. ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெசிவ் ஆகிருது அங்கே அவருக்குமே. அங்கே ரியாக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு எவ்வளோ இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் நீ வந்துட்டு உன் லைஃப்பில் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கியா, அப்படி கண்டிப்பாக நடக்காது, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, எல்லாத்தையுமே உன்கிட்ட பறிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லேடி அவள் காசை கொடுத்து அனுப்புகிறா. ப்ளீஸ் நீங்கள் இங்கே வாங்க, பைப்லைன் ஒன்று வந்து உடஞ்சி போச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி வாங்கன்னு சொல்லிட்டு போகிறா. பட் அந்த லேடி வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தள்ளிவிட பார்த்ததுமே ஏமா இவன் இந்த பக்கம் வந்துடுறா. நான் வந்துட்டு ஒருத்தவங்க தள்ளிவிட சொன்னாங்க அதுதான் பண்ணிட்டுறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போகும்போது ஹீரோயின் அப்படியே மறைஞ்சிட்ருக்கா. நான் எப்படியாச்சும் இங்கேருந்து போகணும் வெளியே, இது எல்லாமே கண்டிப்பாக ரியாவோட வேலையாக தான் இருக்கும், அவளை தவிர யார் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிக்கிறப்ப ஸ்லிப்பாக இவளுக்கு போயிடுறா. பட் நம்ம ஹீரோ வேமா வந்து கையை கொடுத்து அங்கே அவளை காப்பாற்றிடுறான். அங்கே ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உன்னை எப்பயுமே சேஃப்டியாக பார்த்துக்குவேன், வந்துட்டு யாரும் எதுவும் பண்ண விட மாட்டேன்னு சொல்லும்போது இங்கே பாருங்களேன் பேபி வந்துட்டு கிக் பண்ணிட்டுருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகிட்டு நீ வந்து ஒரு சோல்ஜரோட புள்ள, எப்பயுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக பயம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னதும் ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை போய் அங்கே கிஸ் பண்ணிட்டுருக்கா. எனக்கு 6 months ஆயிடுது. அப்போ அங்கே வாங்க வந்து நீ என்னோட ஒய்ஃப், என்னை விட்டுட்டு நீ எப்படி அவனை போய் மேரேஜ் பண்ண முடியும்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவனுக்குமே ரீபான் ஆகிருக்கு, அதனால தான் எப்படி பேசுகிறான்னு, நீ மரியாதையோட போயிரு, என்னோட ஹஸ்பண்ட் அவர் தான், நீ வந்து என்ன உளறிட்டு இருக்கன்னு சொன்னதும் எனக்கு என்ன உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா, எல்லாமே எனக்கு தெரியும், இதை அவன்கிட்ட நான் சொன்னேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் மாட்டிச்சேக்கான். அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான். அவள் என்னோட பொண்டாட்டி, அவட்ட என்னடா உனக்கு இப்படி பேச்சுன்னு சொல்லிட்டு ஓங்கி எத்தி அங்கே கிக் பண்ணதுமே அவள் என்னோட பொண்டாட்டி, அதை எப்படி நீ வந்துட்டு அவளை ஓன்ட்ட வந்து கூட்டிகிட்டு போக முடியும், கண்டிப்பாக நான் வந்துட்டு எனக்கு சொந்தமானவளை திரும்ப வந்துட்டு ஒன்றை பறிக்காம விட மாட்டேன்னு சொல்கிறான். பட் ஹீரோக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. நீ வாயன் கூடன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான்.
அங்கே அந்த ரியா மேலே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுது. என்னன்னு பார்த்தா ஒரு பர்சன் அவள் செடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பர்சன் எல்லாரும் முன்னாடி வச்சு அவள் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுமே நான் எதுவுமே பண்ணலை ப்ளீஸ் என்னை வந்துட்டு நம்புங்கன்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயினுமே சொல்கிறா இவை நான் ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணி மேலே அந்த தள்ளிவிட பார்த்தான்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கான வந்துட்டு பனிஷ்மெண்ட் அங்கே வந்துட்டு கிடைக்கிற மாதிரி ஆகிடுது. பிறகு இவன் வந்துட்டு என்னமோ சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசுனீங்க. சரி ஓகே இப்போ அந்த செடியெல்லாமே பறித்து பார்க்கலாம், அது மூலமாக வந்துட்டு எவ்வளோ பீன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே வந்துட்டு தோண்டி பார்த்தா ஏகப்பட்ட பீன்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு அவளுக்கே இந்த டீனாக்கு ரொம்ப வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே வந்துட்டு எழுதுறாங்க லிஸ்ட்டு ஹீரோயின் தான் அதிகமாக வந்திருக்குன்னு அது சுத்தமாக பிடிக்கல. அவங்க அப்பாவுக்குமே இங்கே வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அங்கே டைரக்டர் வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்னதே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் டீனா வந்துட்டு அவங்க அப்பா அங்கே புரிய வைக்க ட்ரை பண்ணாலுமே அவளுக்கு வந்துட்டு சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை. ரொம்பவே கோவமாயிட்டு அவங்க இருந்து போயிடுறாங்க. எல்லா பொருளையுமே தூக்கி போட்டுட்டு நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தும்போது நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இருக்க எல்லாருமே நீ தான் வந்துட்டு பெரிய வாய்ஸ் அவுட்டால் பேசினையே ஒழுங்கா இப்போ மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் நீ மன்னிப்பு கேட்குறேன் நீயா தான் சொன்ன, கேட்க இஷ்டம்னா கேளு இல்லைனா நீ வாட்ட அழுதுட்டேரு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போயிடுறா. ஸோ இவன் மூஞ்சில் அங்கே கறி பூசின மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவனுக்காக ஃபுட் எல்லாமே கொண்டு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லில்லி அங்கே வந்துடுறா. இங்கே என்ன நீ பண்ணிட்டுருக்க, இங்கே வந்துட்டு வர வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். என் ஹஸ்பண்டுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னதும் அவர் கூடி சீக்கிரம் உன்னை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவார், உனக்கு வந்துட்டு உனக்கு தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே எனக்கு தகுதி இருக்க போய் தான் அவர் வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்றை வந்துட்டு அவர் மேரேஜ் பண்ணுவார்னு கனவு கண்டுற பார்த்தியா, அதுதான் பெரிய தப்பான விஷயம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவள் ஹிட் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து அந்த பொண்ணை அங்கே வந்துட்டு வாட்டி விட்டுட்டு ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக இங்கெல்லாம் வந்துட்டுருக்க, இதுக்கப்புறம் நீ இவ்வளோ தூரம் அலைய தேவை கிடையாது, நானே வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துடுறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நைட் போல் அங்கே அந்த லில்லியோட சிஸ்டர் வந்துடுறா. உன்னால தான் என் சிஸ்டருக்கு இந்த நிலைமை, அவளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு உன்னையுமே நீங்கள் இங்கே நிம்மதியாக இருக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே சில ஆண்களையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் பிரச்சனை பண்ணதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஆன்ட்டி அங்கே வந்துடுறாங்க. உன் சிஸ்டருக்கு நடந்தது இப்போ உனக்குமே நடக்கணுமா, நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா, உங்கள் சிஸ்டர் தான் எப்போ பார்த்தாலும் அவளை வந்துட்டு வம்புழுத்துட்டு இருந்தா, அடுத்த ஒரு ஹஸ்பண்ட் மேலே ஆசைப்பட்டுட்டு இருந்தா, உனக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அவளை திட்டினதுமே ரொம்பவே அங்கே அசிங்கமாக போயிடுது அவளுக்கு. அங்கே ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது அவளை பிடிச்சி அடித்து அங்கேருந்து வெட்டி விட்றாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே லேபர் பெயின்மே அங்கே ரொம்பவே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது வாங்குவாங்க நம்ம ஹீரோமே வந்துடுறாங்க. என்னோடய ஒய்ஃப் எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த வாங்க தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் என்னோட ஒய்ஃப் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு வந்துட்டு இன்னுமே வயிறு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே வந்துட்டு இப்போ உனக்கு பெயினாக இருந்துச்சுன்னா நீ பேசாமல் வந்துட்டு என் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருன்னு சொல்லும்போது அங்கே அவளுக்கு திரும்ப அங்கே பெயின் ரொம்ப அதிகமானதுமே ப்ளீஸ் அவளை உள்ளே கூட்டிகிட்டு போங்க, அவளுக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டான். எனக்கு ஃபைனலாக அங்கே டெலிவரி ஆக போகுது. டக்குன்னு பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்கா. அப்போ திரும்பவுமே 20 இயர்ஸ் பேக் அங்கே வந்துட்டு வந்துட்டு இயர்ஸ் எல்லாத்தையுமே கேட்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. ஃபஸ்ட்லேருந்தே திரும்பவுமேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே அவன் எங்கே வேங்க அவன் ஒன்றும் ஒரு டைம் கூட பார்க்க வரலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். ஸோ வேங்க தான் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அவன் நினச்சிட்ருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் என்ன வந்துட்டு மறந்து போயிட்டீங்களா, எனக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபுட்டோட நேமாக சொன்னதுமே அவனுக்கு வந்துட்டு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அப்படின்னா நம்ம ஹீரோவுக்குமே இது 3rd டைம் ரீபான் ஆகி வந்திருக்கான். நீ வந்து திரும்ப வந்துட்டியா எனக்காகன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அங்கே வந்துட்டு ஃபைனலாக வந்து 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங் பண்ணிக்க போகிறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எத்தனை ஜென்மம் திரும்ப திரும்ப நான் எடுத்தாலும் சரி நான் வந்துட்டு ஒன்றை தான் லவ் பண்ணுவேன், ஒன்றை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்பாங்க நம்ம ஃபைனலாக பார்த்தா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமே ஒரு பேபியுமே பிறந்துருது. அவங்க அதை குழந்தைக்கு வாட்டர் மில்லன் கொடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியாங்க சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.